இன்னொரு தண்டனை சிறைவாசியை மிக கேவலமாக அறுத்து போட்டு விடுவேன், வெட்டி போட்டு விடுவேன் என்று அச்சுறுத்தி பேசுவதை பொறுக்க முடியாமல் அருகில் இருக்கிற செல்லில் இருந்த தோழர் காளிதாஸ் அவர்கள், ஏன் இப்படி பேசுகிறீர்கள், எதற்கு இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு உன்னையும் அறுத்து போட்டு விடுவேன், என்னை ஒருத்தனும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. சவுக்கு சங்கரை சிறைக்குள் துணியை சுற்றி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததற்கு ஆணையிட்டவர், தன் எதிரிலேயே அதை செய்தவர் இதே செந்தில்குமார் தான். இதுபோல் பல சம்பவங்கள், அவர் மீது பல முறைப்பாடுகள் உள்ளன, பல வழக்குகள் உள்ளன. ஆனால் அவர் தொடர்ந்து பணியில் நீடிக்கிறார். என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற துணிச்சலோடு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அறுத்து போட்டு விடுவேன் என்று மிரட்டுவது, அடிப்பது, உதைப்பது, சித்திரவதை செய்வது, இது கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்பதுதான் நிலைமை. அதற்கு பிறகும் இந்த சிறை கொடுமைகள், காவல் சித்திரவதைகள் குறையாத நிலையில்தான் இனி ஒருவர் கூட சிறை காவலில் இறக்க மாட்டார், போலீஸ் காவலில் இறக்க மாட்டார் என்று முதலமைச்சரே உறுதி கொடுத்தார். அதை தொடர்ந்துதான் இந்த சைலேந்திர பாபுவினுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. தப்பு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அதற்கு அடிப்பது, சித்திரவதை செய்வது, அசிங்கமாக பேசுவது போன்ற தண்டனை முறைகளுக்கு இடமே இல்லை. இப்போ சிறைச்சாலைகள் அப்புறம் சீர்திருத்த சாலைகளாக எப்படி இருக்கும்? அதே கோவை சிறையில் இந்த கொடுமைகள் அடுத்தடுத்து அரங்கேறுகின்றன. இந்த அதிகாரிகள் இதை செய்கிறார்கள். இதை அரசு தலையிட்டு தட்டி கேட்க வேண்டும். வேறு ஏதேதோ வழக்கையெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சூமோட்டு வழக்கு என்று எடுத்து விசாரிக்கிறார்கள். அவர்கள் செய்தித்தாள் படிக்கிறார்களா இல்லையா? ஏன் பல்பீர் சிங் வழக்கில் சூமோட்டு வரல? ஏன் சத்தங்குளம் வழக்கில் வந்த அதே சூமோட்டு ஏன் காளிதாஸுக்கு வரல? ஏன் சவுக்கு சங்கருக்கு வரல? சித்திரவதையை நினைத்தால் தூக்கம் வருவதில்லை என்றெல்லாம் பேசிவிட்டு செந்தில்குமார் போன்றவர்களை ஊட்டி வளர்த்து விடுவது என்ன வகையான நியாயம், நீதி என்று கேட்கிறோம். ஒருத்தர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கள், நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அவர்கள் தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் விசாரணை கைதிகளாகவே வைத்திருக்கிறீர்கள். பீமா கோரேகான் வழக்கில் மட்டும்தானா ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார்கள்? இந்த தோழர்களும் அப்படித்தான் ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார். வழக்கை முடிப்பதும் இல்லை, விடுவிப்பதும் இல்லை, பிணை விடுதலை கொடுப்பதும் இல்லை, அப்படி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம சவுக்கு சங்கரை குறித்து விவாதம் செய்தோம். இப்போ கடந்த ஆட்சியின் பொழுது ஃபிலிக்ஸ் ஜெயராஜுடைய படுகொலை குறித்து பேசுகிறோம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைகளில் 102 கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவர்கள் அடித்து கையை ஒடிப்பதும், கால் ஒடிக்கப்படுவதும், கேட்டால் கடிவறைகளை வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்வதும் தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்கு. கோவை மத்திய சிறையில் மாவோயிஸ்ட் சிறைவாசி காளிதாஸ் என்பவர் 6 ஆண்டு காலமாக விசாரணை சிறைவாசியாக இருக்கிறார். அந்த கோவை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவர் தொடர்ந்து அங்கிருக்கிற கைதிகளை மனித உரிமைகளுக்கு எதிராகவும் சிறைவாசிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அச்சுறுத்துவதும் தாக்குவதுமான செயல்களில் ஈடுபடுகிறார். அவரை பற்றிய பல்வேறு புகார்கள் இருக்கிறது. இந்த நிலையில் தோழர் காளிதாஸ் அவர்களை அவர் சந்திக்கிற பொழுது இன்னொரு தண்டனை சிறைவாசியை மிக கேவலமாக அறுத்து போட்டு விடுவேன், வெட்டி போட்டு விடுவேன் என்று அச்சுறுத்தி பேசுவதை பொறுக்க முடியாமல் அருகில் இருக்கிற செல்லில் இருந்த தோழர் காளிதாஸ் அவர்கள், ஏன் இப்படி பேசுகிறீர்கள், எதற்கு இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு உன்னையும் அறுத்து போட்டு விடுவேன், என்னை ஒருத்தனும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, நான் இந்த சிறையில் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் இதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 8 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து அவருடைய நிலைமை, அவர் முன்னரே எண்புருக்கி நோய் உள்ளவர், இதய நோய் உள்ளவர், இடையே சர்க்கரை நோயும் சேர்ந்ததால் 50க்கும் கீழாக சர்க்கரையின் அளவு குறைந்து
மருத்துவமனையில் கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கிறார். எனவே என்னை வெளியிலே அனுப்பி மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும், அச்சுறுத்திய காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார். நேற்று முதல் நாள் மாலை வெளியில் இருக்கிற கோவை ஐஜி சென்று பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி உண்ணாவிரதம் மட்டும் திரும்ப பெற்றிருக்கிறார். ஆனால் சிறை காவல் கண்காணிப்பாளர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் மீதோ அவருக்கு தகுதியான மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் மீதோ அரசு அல்லது சிறைத்துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் சிறை கொடுமைகள் என்பது புதிய செய்தி அல்ல. சிறை கொடுமைகளை அனுபவித்த பலரும் அது குறித்து எழுதியிருக்கிறார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். காவல் நிலையத்திலும் சிறைச்சாலையிலும் நடைபெறுகிற சட்டப்புறம்பான கொடுமைகளை பற்றி திரைப்படங்களெல்லாம் வந்துவிட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போதைய முதலமைச்சர் நெருக்கடி நிலை காலத்தில் சென்னை மத்திய சிறையில் சிறை கொடுமைகளுக்கு ஆளானவர். அதை அவரே சொல்லியிருக்கிறார். இஸ்மாயில் ஆணையத்தினுடைய அறிக்கை நமக்கு முன்னாலே இருக்கிறது. இத்தனையும் இருந்தும் தமிழக சிறைகளில் உள்ளேயும் வெளியேயும் நடந்திருக்கிற பல போராட்டங்களை கடந்தும் இன்னமும் சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல செயல்படுவதை பார்க்கிறோம். இப்போது குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற இந்த சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கடந்த காலத்தில் பியூஷ் மனுஷை சிறைக்குள்ளே வைத்து தாக்கியவர். மிக அண்மையில் சவுக்கு சங்கரை சிறைக்குள் துணியை சுற்றி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததற்கு ஆணையிட்டவர், தன் எதிரிலேயே அதை செய்தவர் இதே செந்தில்குமார் தான். இதுபோல பல சம்பவங்கள், அவர் மீது பல முறைப்பாடுகள் உள்ளன, பல வழக்குகள் உள்ளன. ஆனால் அவர் தொடர்ந்து பணியில் நீடிக்கிறார். என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற துணிச்சலோடு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அறுத்து போட்டு விடுவேன் என்று மிரட்டுவது, அடிப்பது, உதைப்பது, சித்திரவதை செய்வது, கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்பதுதான் நிலைமை. இதே நேரத்தில் தான் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாட்டு போலீஸ் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று 41 கட்டளைகள் பிறப்பித்தார். யாரையும் அடிக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறக்கூடாது என்று வரிசையாக அந்த கட்டளைகள் இருக்கு. ஆனால் யாரும் மதிப்பதில்லை. இதுதான் அரசின் கொள்கை என்றால் சிறைகளில் சித்திரவதைகள் நின்றிருக்க வேண்டும். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளை தானாகவே சூமோட்டு வழக்காக அதை எடுத்து விசாரித்து இன்றைக்கும் அந்த 10 போலீஸ்காரர்கள் சிறையிலே தான் இருக்கிறார்கள். அதற்கு பிறகும் இந்த சிறை கொடுமைகள், காவல் சித்திரவதைகள் குறையாத நிலையில்தான் இனி ஒருவர் கூட சிறை காவலில் இறக்க மாட்டார், போலீஸ் காவலில் இறக்க மாட்டார் என்று முதலமைச்சரே உறுதி கொடுத்தார். அதை தொடர்ந்துதான் இந்த சைலேந்திர பாபுவினுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த கட்டளைகள் தான் என்பது இல்லை. குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 41A பிரிவு இருக்கிறது. DK பாசு மேற்கு வங்க அரசு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் இருக்கின்றன. எந்த சட்டத்தின்படியும் சிறைக்குள் உடல் ஒருத்தல் தண்டனை, கார்பரல் பனிஷ்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை. தப்பு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அதற்கு அடிப்பது, சித்திரவதை செய்வது, அசிங்கமாக பேசுவது போன்ற தண்டனை முறைகளுக்கு இடமே இல்லை. இப்போ சிறைச்சாலைகள் அப்புறம் சீர்திருத்த சாலைகளாக எப்படி இருக்கும்? சித்திரவதை கூடங்களாகத்தான் இருக்கும். இதில் எதுவுமே தெரியாது போல் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த செய்திகள் ஏடுகளில் வருகின்றன, அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதில்லை. அதற்கு மிகச்சிறந்த சான்று பல்பீர் சிங். அவர் தன் பொறுப்பில் விடப்பட்ட கைதிகளை முகத்தில் குத்தி பல்லை உடைத்து அவர்களது விதையை நசுக்கி எல்லா கொடுமைகளையும் செய்தார். அமுதா IAS போய் விசாரணை நடத்தி அறிக்கையை கொடுத்தார். எந்த நடவடிக்கையும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் திடீரென்று ஒரு நாள் அவரை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். வழக்கு இல்லை, கைது செய்யப்படவில்லை, எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்படி போனால் என்ன நடக்கும்? இந்த அதிகாரிகளுக்கு மேலும் துணிச்சல் பிறக்கும். அவர்களுடைய முறைகளை, அவர்களுடைய கொடூரமான வழிமுறைகளை
சித்திரவதை முறைகளை, சாடிசத்தை அவர்கள் தொடருவார்கள் என்ற விளைவுதான் ஏற்படும். அதனால்தான் ஒரு 6 ஆண்டுகளாக தண்டனையே இல்லாமல் வெறும் விசாரணை கைதியாக சிறைக்குள் இருக்கிற தோழர் காளிதாஸ் இதை தட்டி கேட்க முற்பட்டிருக்கிறார். நாங்கள் சிறைச்சாலைகளில் இதுபோல பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். சிறைக்குள் ஓரளவுக்கு நிலைமைகள் சீர்திருந்துவதற்கு அதெல்லாம் பயன்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் ஒரு முறை மிக மோசமான நிலை ஏற்படுகிறது. கோவை மத்திய சிறையில் திரைப்படம் பார்ப்பதற்கு தனியாக கொட்டகை உண்டு. சிறைக்குள்ளே பல வசதிகளை செய்த கண்காணிப்பாளர்கள்லாம் இருக்கிறார்கள். அதே கோவை சிறையில் இந்த கொடுமைகள் அடுத்தடுத்து அரங்கேறுகின்றன. இந்த அதிகாரிகள் இதை செய்கிறார்கள். இதை அரசு தலையிட்டு தட்டி கேட்க வேண்டும். இன்னொரு கேள்வி நமக்கு இருக்கிறது. வேறு ஏதேதோ வழக்கை எல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சூமோட்டு வழக்கு என்று எடுத்து விசாரிக்கிறார்கள். அவர்கள் செய்தித்தாள் படிக்கிறார்களா இல்லையா? ஏன் பல்பீர் சிங் வழக்கில் சூமோட்டு வரல? ஏன் சாத்தங்குளம் வழக்கில் வந்த அதே சூமோட்டு ஏன் காளிதாஸுக்கு வரல? ஏன் சவுக்கு சங்கருக்கு வரல? யார் எவர் என்பதே பிரச்சனை இல்லை. சிறையில் அடைபெற்றிருக்கிற மனிதன் தாக்கப்படக்கூடாது, சித்திரவதை செய்யப்படக்கூடாது. அப்படி சித்திரவதை செய்வதற்கென்று சட்டம் இல்லை. ஒரு கேள்விதான், தமிழக அரசுக்கென்று இருக்கிற அதிகாரங்கள் மிக குறைவு என்பது அவர்களுடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த மிக குறைந்த அதிகாரங்களில் ஒன்று போலீஸ் அதிகாரம். போலீஸ் அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றி அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அவர்களுடைய போலீஸ் கொள்கை என்ன? தெளிவாக சொல்லணும். அதிகாரிகளிடம் விட்டு வேண்டாதவர்களை அடிப்பது, உதைப்பது, அதிகாரிகள் சித்திரவதை செய்தால் அவர்களை பாதுகாப்பது, இதுதான் போலீஸ் கொள்கை என்றால் வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த கொள்கையை எடுத்து போராடலாம். ஆனால் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, கண்ணீர் வருகிறது, சித்திரவதையை நினைத்தால் தூக்கம் வருவதில்லை என்றெல்லாம் பேசிவிட்டு செந்தில்குமார் போன்றவர்களை ஊட்டி வளர்த்து விடுவது என்ன வகையான நியாயம், நீதி என்று கேட்கிறோம். அதனால் நாம் உடனடி கோரிக்கைகளாக இந்த செந்தில்குமார் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே ஸ்டாலின் அவர்கள் அவரோடு சிட்டிபாபு சிறையில் இருந்து கொல்லப்பட்டார். அதை பற்றியெல்லாம் விசாரித்த இஸ்மாயில் குழு அறிக்கை இருக்கிறது. நான் நீதிபதி இஸ்மாயில் அவர்களிடம் அந்த அறிக்கையினுடைய ஒரு படி எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்ன அந்த அறிக்கையை நானே வைத்துக் கொள்ளவில்லை என்றார். ஏன்னு கேட்டேன். இந்த அறிக்கையில் நான் கொடுத்த எந்த பரிந்துரையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை, பிறகு எதற்கு நான் தூக்கி கொண்டு திரிய வேண்டும் என்று சொன்னார். ஆட்டோ சங்கர் தொடர்பாக அவரிடமே விசாரணைக்கிற பொறுப்பை கொடுத்தார்கள். அவர் அந்த அறிக்கையுடைய கடைசி பத்தியில் எழுதினார், நான் எந்த பரிந்துரையும் வழங்கப் போவதில்லை, நான் கொடுக்கிற எந்த பரிந்துரையும் அரசாங்கம் செயல்படுத்த போவதில்லை, பிறகு நான் எதற்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எழுதினார். இந்த அரசுகளுக்கு அப்படி சொரணை வரவில்லை. இதே நிலைதான் தொடர்கிறது. எனவே தான் நாம் சொல்கிறோம், நம்முடைய ஊடகங்கள் இந்த செய்தியை விரிவாக கொண்டு செல்ல வேண்டும். இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதை அரசின் கவனத்திற்கு, மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்படியே இதை கொண்டு சென்று கொண்டே இருக்க முடியாது என்று ஒரு உணர்வு என்ற ஒரு புரிதல் அரசுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். மொத்தத்தில் இந்த சிறை நிலைமைகள் சீர்திருந்த வேண்டும். ஒருத்தர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கள், நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அவர்கள் தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் விசாரணை கைதிகளாகவே வைத்திருக்கிறீர்கள். பீமா கோரேகான் வழக்கில் மட்டும்தானா ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார்கள்? இந்த தோழர்களும் அப்படித்தான் ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார்கள். வழக்கை முடிப்பதும் இல்லை, விடுவிப்பதும் இல்லை, பிணை விடுதலை கொடுப்பதும் இல்லை, அப்படி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கடந்த காலத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு மோதல் கொலையில் கொல்லப்பட இருந்த ஒரு சிலரை காப்பாற்றி இருக்கிறார்கள். மருத்துவமனையில் சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டு, மருத்துவமனையிலிருந்து விடுவிக்க முடிவெடுத்தால் விடுவிக்க கூடாது என்று உத்தரவு போட்டு பல உயிர்களை காப்பாற்றியது உண்டு. காளிதாஸ் அவர்களே அப்படித்தான் மருத்துவமனையில் சேர்த்து அவருடைய உடல்நிலையை பேண வேண்டும். அவருக்கு ஏற்கனவே அவர் நோயாளி. அந்த நிலையில் அவர் ஒரு பட்டினி போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும். செந்தில்குமார் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்ல அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். செந்தில்குமாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ, கடலூர் சிறையில் இப்படி நடந்த ஒரு சம்பவத்திற்காக சேரலாதன் என்ற மூத்த கண்காணிப்பாளர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். திரும்ப அவர் வேலைக்கே வரவில்லை. தொடர் ஏஎம்கே தலைமையில் நடந்த போராட்டம், பொன்னாடார் கொல்லப்பட்ட போது அந்த போராட்டத்தில் தான் சேரலாதன் பணி நீக்கவே செய்யப்பட்டார். ஏன்னா சிறைக்குள் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. இப்படியெல்லாம் போராடினால்தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள், இல்லை என்றால் எடுக்க மாட்டீர்கள் என்றால்
சிறைச்சாலைகளாக இருக்காது. அரசு இதை எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவிலே மிகவும் முற்போக்கான ஒரு மாநிலம். மனித உரிமையாக இருந்தாலும் சரி, சுயமரியாதை இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ரொம்ப ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. தமிழர்கள் ரொம்ப முன்னேறியவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு துரதிருஷ்டவசமாக கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி தொடர்ந்து காவல்துறையோட செயல்பாடுகளால் அந்த கேள்வி இங்கே எழுந்துகிட்டே இருக்கு. காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதை குறித்து ஏதேனும் பார்வை இருக்கா என்ற சந்தேகமும் இங்கே ஆழமாக எழுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சவுக்கு சங்கரை குறித்து விவாதம் செய்தோம். இப்போ கடந்த ஆட்சியின் பொழுது ஃபிலிக்ஸ் ஜெயராஜுடைய படுகொலை குறித்து பேசுகிறோம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் 102 கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறாங்க. 98 கைதிகள் மனநோய் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆர்டிஐ தகவல் சொல்லுது. ஆக தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறை இருக்கிறதா என்ற கேள்வி வலுவாக வந்துட்டே இருக்கு. கடந்த காலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டால் உடனடியாக மனித உரிமை ஆணையம் தலையிட்டு நீதிமன்றத்தை குறித்து சொன்னாங்க. மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கும், சோமோட்டோவாக சில வழக்குகள் எடுக்கும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக மனித உரிமை ஆணையமும் தூங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவர்கள் அடித்து கையை ஒடிப்பதும் கால் ஒடிக்கப்படுவதும் கேட்டால் கடிவரைகளை வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவதும் தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்கு. இத்தகைய மனித உரிமை பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு கண்காணிக்கும். தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இதெல்லாம் அனுபவித்த அரசு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோழர் சொன்ன மாதிரி பல சிறைகளை பார்த்தவர். ஆக இத்தகைய நிகழ்வுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசிலும் தொடர்வது என்பது அவமானகரமான ஒன்று. இது இந்த ஆட்சியின் மீது ஒரு கெட்ட பேரை தான் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் சொல்ல விருப்பப்படுறோம். ஆக இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செந்தில்குமார் என்கின்ற அதிகாரி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. இது எந்த லெவலில் வருதுன்னா கீழ் லெவலில் இருக்கக்கூடிய இது சிறை கண்காணிப்பு சொல்றோம். ஆனா சாதாரண காவல் நிலையங்களில் கூட விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் அடித்து காலை ஒடிக்கிறது, கையை ஒடிக்கிறது, கேட்டா கஞ்சா கேஸ் போடுறது, மது கடத்தினாரு சொல்லி கேஸ் போடுவதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கு. உடனடியாக தமிழ்நாடு அரசு இது மீது கவனம் செலுத்தணும். காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்தி பல்புடுங்கி பல்பீர் சிங்கை பற்றி சொன்னாங்க. தொடர்ந்து விசாரணை சென்றவர்கள் எல்லாம் பல்ல புடுங்கிட்டே இருந்த ஒரு அதிகாரி திடீர்னு மீண்டும் பொறுப்பில் நியமிக்கப்படுவதெல்லாம் அவமானகரமான ஒன்று. தமிழ் சமூகத்தை இதை வரை கேவலப்படுத்த முடியாது. ஆக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் சொல்லி கேட்டுக்கிறோம்.